ஹாய் கைஸ், வெல்கம் டு விஜி மேட்ரிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 1. கண்டிப்பாக இந்த படத்துக்காக எல்லாருமே ரொம்ப ஹைப்பாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அப்படி நானும் ரொம்ப ஹைப்பாக வெயிட் பண்ணேன். நான் இந்த படத்தை பார்த்து ஷாக் ஆகிட்டேங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஹைப் வச்சு எந்த படமுமே இத்தான் தான் சரித்திரமே இல்லை. ஒரு படம் கூட நம்ம ஹைப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணதும் இல்லை. ஆனால் இந்த படம் சூப்பராக ஹைப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுங்க. உண்மையுமே படம் ஒரு சூப்பர் படம், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த படத்தோட விஷுவல் தாங்க. படம் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. ஒவ்வொரு சீன்லேயுமே சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படம் பார்க்க பார்க்க செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருக்குங்க. எங்கேயுமே உங்களுக்கு லேக் அடிக்குது அப்படின்னே சொல்ல முடியாது. படத்தில் ஒவ்வொரு சீனும் காமெடி, இந்த படத்தில் இருக்க எல்லா காமெடியுமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே தாங்க. இந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளேங்கிறது செம்ம சூப்பராக இருக்குது. எந்த இடத்துலையுமே உங்களுக்கு லேக் ஆகிற மாதிரியே தெரியல. நீங்கள் எல்லா இடத்துலையுமே படத்தில் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஒவ்வொரு சீனுமே நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. அதில் ஒன்றும் டவுட்டே வேணாம். ஸ்க்ரீன் ப்ளே செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட மெயின் பாசிட்டிவ்னு பார்த்தா இந்த படத்தோட ரன் டைம் தாங்க. படம் வெறும் 1 மணி நேரம் 44 நிமிஷம் தான். எங்கேயுமே உங்களுக்கு லேக் அடிக்கிற மாதிரியே தெரியாது. 1 மணி நேரம் 44 நிமிஷம் ரொம்ப வேகமாகவே போயிடும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் செட் பீசஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தில் எத்தனை சீன் ரீவாச்சபிளாக இருக்கோ அந்த அளவுக்கு படம் சூப்பராக இருக்குங்க. உண்மை இந்த படத்தில் நிறைய ரீவாச்சபிள் சீன்ஸ்லாம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அந்த ரேஸ் சீன், அதுக்கும் அப்புறம் அந்த ஃபைனல் பேட்டில் சீன். ஸோ அப்படி எல்லாமே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட மெயின் பாசிட்டிவ் பம்பிள்பீ. வாவ், பம்பிள்பீ என்ன மனுஷங்க வாயை திறந்தா பேசிக்கிட்டே இருக்காரு. டேய் கொஞ்ச நேரம் அமைதியான இரண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்ம படம் பார்க்க. அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்குது பம்பிள்பீயோட கேரக்டர். அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்க காமெடி சீன்ஸ், நான் முதல்லே சொன்ன மாதிரி இந்த படத்தில் காமெடி சீன்ஸ் செம்மையாக ஒர்க் ஆகிருக்குங்க. படத்தில் காமெடி சீன் மட்டும் இல்லாட்டி கண்டிப்பாக இந்த படத்தை அவங்களால அவ்வளோக்கா பாட்டிருக்க முடியாது. சரி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளோ தான் படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்போ அப்படியே நெகட்டிவ்ஸ் பக்கம் போனோன்னா இந்த படத்தோட எண்டிங் தாங்க. படத்தில் எண்டிங் அவ்வளோக்கா சரியாகவே இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ரொம்ப வேகமாக பத்துன்னு முடித்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எப்படி சொல்கிறது, பார்ட் 2க்கு லீட் வச்சு முடிச்சிருக்காங்க. அது ஒரு தப்பாக நான் சொல்ல வரல. ஆனால் அந்த பார்ட் 2 லீடை ஒழுங்காக வச்சுருக்காங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். எக்ஸாம்பிளுக்கு பாகுபலி 2. பாகுபலி 1க்கு அப்புறம் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த 2வோட லீடிங். அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி வார்லேயும் அந்த எண்டிங்கிறது சூப்பராக இருக்கும். எண்ட் கேமுக்கான லீடு ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஐகானிக்கான எண்டிங் இந்த படத்தில் இல்லைன்னு தாங்க சொல்லி ஆகணும். அதுக்கும் அப்புறம் இந்த படத்தில் வந்த ஒரு மெயின் நெகட்டிவும் பாசிட்டிவும் இந்த படத்தோட ரன் டைம். படம் 1 மணி நேரம் 44 நிமிஷங்கிறதால ரொம்பவும் வேகமாகவே போயிடுச்சு. அதே நேரத்தில் ரொம்பவும் வேகமாகவே போயிடுச்சு. அதுவும் படத்தோட எண்டிங் எனக்கு இன்னும் ரொம்பவும் வேகமாக முடிச்சுட்டா மாதிரி தான் தெரியுது. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட அவங்க எண்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா முடிச்சிருக்கலாம். படத்தோட ரன்னிங் டைமை கூட இவங்க நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி காத்திருக்கலாம். அதுக்கப்புறம் மெகட்ரானோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுதாங்க. இப்போ மெகட்ரான் நல்லா தான் இருப்பார். அவர் D16 சொல்ல இந்த படம் ஃபுல்லாகவே சொல்லுவாங்க. D16ம் ஆப்டிமஸ் ப்ரைமும் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இங்கனக்குள்ளே எண்டிங்கில் டக்குன்னு மெகட்ரான் ஒரு வில்லனாக மாறுற மாதிரி காமிச்சிட்டாங்க. நடுவில் வேணால் 1-2 சீன் அவர் ஏன் வில்லனாக மாறுறாருங்கிற மாதிரி வந்திருக்கும். ஆனால் எதுவுமே நமக்கு அவ்வளோக்கா கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்காருங்க. அதுதான் இந்த படத்தோட மெயின் நெகட்டிவ். மெகட்ரானோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருந்தாங்கன்னா படம் சூப்பராக இருந்திருக்கும். அதே நேரத்தில் இந்த படத்தோட வில்லன், ஒரு படத்தில் வில்லன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு ஹீரோவும் பவர்ஃபுல்லாக இருப்பார். அந்த மாதிரி தான் இந்த படத்தில் வில்லன்னு சொல்லிட்டு செனித்தல் பிரேம்னு ஒருத்தரை காமிக்கிறாங்க. அவர் பவர்ஃபுல்லாகவே இல்லை. லாஸ்ட்டில் அவரோட எண்டிங்லாம் ரொம்பவும் மொக்கையாகவே முடிச்சிட்டாங்க. ஈஸியாக கொண்டுருவாங்க. இந்த வில்லனுக்கும் இன்னும் கொஞ்சம் நல்ல ரைட்டிங் கொடுத்துருக்கலாமோ எனக்கு தோணுது. அவ்வளோதாங்க கைஸ். இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, உங்களோட ஃபேவரட் டிரான்ஸ்ஃபார்மர் யார்? உங்களில் யார் அடுத்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற வரும். யார் உங்களோட ஃபேவரட்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய ஃபேவரட் யாருன்னா ஆப்டிமஸ் ப்ரைம் அண்ட் பம்பிள்பீ. அவ்வளோதான். ஓகே, பாய். ஓ, ஒரே நிமிஷம் கைஸ், நான் உங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்லணும். அது என்னென்னா, இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட் வீடியோ கைஸ். அண்ட் ஹாப்பி கார்த்திகை தீபம். பாய்.